நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எங்க லேக் ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங் அது சீன்ஸ் வந்து இதுக்காக வச்சிருந்தாங்க. அது கதைக்குள்ள கொண்டு வரதா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி பயங்கர சஸ்பென்ஸா ஒரு மாதிரி அடுத்தது என்னன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டு போயிருந்துச்சு. சார் கயலானந்தி ஆர்கே சுரேஷ் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எது ரொம்ப ஹை லெவல்ல யாருக்கு பெஸ்டா பண்ணிருக்காங்க? ஆனால் எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிருக்காங்க. கைலாந்தி மாமா இந்த மாதிரி நம்ம சேனல்ல பார்க்கல. இது புதுசா இருக்கு. அவங்க பார்க்கறதே ஆர்கே சுரேஷ் இந்த இதுல பார்க்கும்போது எப்பவுமே ஆர்கே சுரேஷ் வந்து லாஸ்டா சசிகுமார் படத்துல ஒரு பிரம்மாண்டமான வில்லனா இருந்திருக்காரு. இந்த படத்துல எந்த அளவுக்கு ஆனா ஆக்சுவலா ஆர்கே சுரேஷ் சார் எல்லா இதுலயும் படத்துலயும் பூரா நம்ம வேஷ்டி சட்டை கட்டி அந்த மாதிரி ஒரு ரகர் லுக் தான் வரும். இதுல ஒரு மாதிரி மேன்லியா ஒரு சம லுக்ல மிரட்டிட்டு இருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப த்ரில்லரா இருக்கு. ஆமா, பயங்கர த்ரில்லரா ரொம்ப சஸ்பென்ஸா போகுது. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம் படத்தை. அந்த மாதிரி தான் இருக்குது. படத்துக்கு ரேட்டிங் என்ன? ஆனா நானும் இந்த படத்துல நடிச்சிருக்கேன். என்கிட்ட கேட்காதீங்க. இன்ட்ரோக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஃபாஸ்டா இருந்துச்சு. ஆனா இன்ட்ரோக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஃபாஸ்டா போச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆச்சு ஆக்சுவலா. கண்டிப்பா. படம் எல்லாரும் வந்து கேட்கலாம். ப்ரோ படம் மாசா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம். இது வந்து த்ரில்லர் மூவி. மியூசிக் நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, ஆக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சைல்ட்ஹுட் போர்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸாக பார்க்கணும்னா படம் ஓவரால் சூப்பர். இந்த படத்தில் எந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? அந்த பொண்ணு எப்படி வந்து தப்பிக்கிறா அந்த இது கைலாந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. வில்லன் வந்து ஆர்கே சுரேஷ் தான். ஆமா, ஆர்கே சுரேஷ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு. அதை பார்க்கும்போதே ஹெச்ஆர்பிசி மொமெண்ட் தான் சூப்பரா இருக்கு. வேற என்ன ப்ளஸ்? வேற என்ன ப்ளஸ்? மியூசிக் ப்ளஸ். நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப என்னாச்சு ப்ரோ? மைக்கா ப்ரோ? அந்த டிங்கி டிங்கிலாம் ஏன் டான்ஸ் ஆடுறாங்க உள்ள வைபா பண்றான். அந்த மாதிரி இதா படம் எப்படி ஆகுது? நல்லா இருக்குது. மஜாவா போல மஜாவா இருக்குதான். அந்த மோட்டு பத்துல மாதிரி 2 பேர் வராங்க ப்ரோ. அவங்க ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்களா, அது சூப்பரா இருக்கு. கமல் வராரு, சூர்யா வராரு, ரோலெக்ஸ் கத்தி எத்தனை வராரு அந்த பொம்மையில. ஆயிரத்தில் ஒரு குழந்தைய தூக்கின்னு வராங்க. இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிறாங்க குழந்தைய. என்ன பண்றேன், எங்க டீம் குழந்தை இதுதான், சின்ன குழந்தை. அந்த மாதிரிதான் ரொம்ப ஜாலியா பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ, ஜாலியா இருக்கலாம். ஃபேமிலியா வந்தாலும் ஜாலியா ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. உள்ள போனா ரேட்டிங்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. நல்லா இருக்கு ப்ரோ. என்னது உங்க ரேட்டிங் எவ்வளவு? எல்லாரும் பாத்தீங்க, உங்க ரேட்டிங் எவ்வளவு? படத்துல ரொமான்ஸ் வந்து ஹீரோவோட வில்லனுக்கு தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா. ஆமா, அது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ரொமான்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து பாருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துல இவன் நிறைய விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். ரொமான்ஸ் இருக்குது, ஆனா அது நீங்க வந்து பாருங்க. அதுல ஒரு அவர் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல இல்ல சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அவரு தான் கதையோட மெயின் கோர். ஆக்சுவலா அவரோட சரௌண்டிங்ஸ்ல தான், அவரு இதுல இருந்தா போகுது ஃபுல்லா. அவர் சர்க்கிள்ல இருந்தா ஃபுல்லாவே கதையை ஸ்டார்ட் ஆகி அதுலதான் முடிகிற மாதிரி. ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்க்கணும். த்ரில்லர் சஸ்பென்ஸ் அவ்வளவுதான் படத்தோட கோர். அது பார்க்கணும்னா வரும். நல்லா இருக்கு. வந்து சேசிங் நிறைய இருந்தது அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ அதனால வந்து சேசிங் அதிகமா இருக்கும். ஃபைட் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் தான் இருக்கு. ஃபீனிக்ஸ் பிரபு அப்புறம் விமல் ராமன் சொல்லிட்டு 2 பேர் பண்ணிருக்காங்க. மலையாள படத்துல பண்றாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ? 5 10 5க்கு வந்து ஒரு 3.5. தேங்க்யூ. மெசேஜ் அப்படின்றது அது படத்துல வந்து நிறைய இருக்கு. பட் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு அவங்க எதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான். நிறைய விஷயம் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பக்கூடாது, ஒரு கஷ்டம்னா வந்து ஃபெடப் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு.
அது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா செட் ஆகும். டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டருக்கு இது ஆமாம் ஃபர்ஸ்ட் படம் தான். அவர் இதுக்கு முன்னாடி ராஜா ரங்குஷ்டி இந்த மாதிரி படத்தெல்லாம் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி as soon as possible நல்லா முடிச்சுட்டு அவுட் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.